ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அஜீரண கோளாறை இயற்கையான முறையில் சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான பாட்டி வைத்திய குறிப்பை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதை குடித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வாயு கோளாறு எல்லாமே சரியாகிடும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அதற்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இது சரியாக 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு சின்ன உரல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 6 மிளகு, 2 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையுமே நல்லா ஒரு முறை தட்டிக்குங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி. இப்போ இந்த தட்டின மிளகையும் ஏலக்காவையும் இது கூட சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கூடவே பச்சை கற்பூரம், இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், மளிகை கடைகளில் கிடைக்கும். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் வேற, பச்சை கற்பூரம் வேற. பச்சை கற்பூரம் நம்ம சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சேர்ப்போம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் அது. ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது ஒரு வேளைக்கு ஒரு ஆள் குடிக்கலாம். இப்போ இந்த தண்ணீர் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கும் போது நல்ல நிறம் மாறி வர ஆரம்பிக்கும். அதாவது 1 கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே ஒரு கிளாஸில் வடிகட்டிங்க. இதில் பனங்கற்கண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்குங்க. பனங்கற்கண்டு இல்லை அப்படின்னா இந்த தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக, அதாவது வாமாக வரும்போது தேன் சேர்த்துக்குங்க. சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க. பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த அஜீரண கோளாறை இன்ஸ்டண்ட்டாகவே நீக்கிடும். அதாவது குடிச்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. பட்டுன்னு அந்த ஏப்பம், அந்த புளி ஏப்பம் இது எல்லாமே சரியாகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாயு கோளாறு இருந்துச்சுனாலும் அந்த வாயு கோளாறு பிரச்சனை சரியாகிடும். சில பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுவாங்க. இது குடித்த கொஞ்ச நேரத்தில் அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது நல்லா பசியை தூண்டும், செரிமான பிரச்சனையை சரி செய்யும். இது இந்த டைமில் தான் சாப்பிட்ணும், இத்தனை வேலைக்கு தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ நினைக்கிறோமோ அப்போ போட்டு குடிக்கலாம். நல்ல வார்மாக, அதாவது வெது வெதுப்பாக இருக்கும்போது குடிச்சிங்கன்னா நல்ல அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தமான அஜீரண கோளாறு எல்லாமே சரியாகிடும். நல்ல பசியை தூண்டிவிடும். குழந்தைகளும் குடிக்கலாம். இது எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படுத்தாது. முக்கியமாக உங்களுக்கு எப்பெல்லாம் அஜீரண கோளாறு இருக்கிற மாதிரி இருக்கோ அப்போ இது நீங்கள் போட்டு குடித்தா போதும். அவ்வளோ அருமையான பலனை கொடுக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு குடிக்கும்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு அந்த அஜீரண கோளாறு பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க எல்லா பொருட்களுமே அஜீரண கோளாறை சரி செய்யுது. அந்த புளி ஏப்பம், வாயில் வரக்கூடிய அந்த துர்நாற்றம் எல்லாத்தையுமே சரி செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப்னு ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.